ஹாய் நர்சிஷாம் ஷாவிக் சொல்லுக்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கெட்ட பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன் அவர்களை குட்டி ஸ்டோரியில் விஜய் அவர்கள் சொன்னார். அந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கூட்டணி அமைப்போம் அப்படின்றதையும் முதல் மாநாட்டிலே வந்து உடைச்சிட்டாரு. அந்த கூட்டணிக்கு வரப்போகிற கட்சி எது, அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 45 நிமிடம் வந்து பேசினார், 15 நிமிடம் ஏவி வந்து வந்தது. அந்த 1 ஹவரில் பேசினதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, என் வீட்டு குழந்தைகள் ஸ்கூலில் நல்லா இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஆனால் வீட்டில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னையால் இங்கிலீஷில் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் உங்கள் வீட்டு குழந்தைகளோட 24 மணி நேரம் இங்கிலீஷில் பேசுவாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. ஸ்பீக்கிங், லிசனிங், ப்ரொனன்சியேஷன், கிராமர், இந்த மாதிரியான 100க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ப்ராசஸை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு டீச்சர்ஸ் அசிஸ்டண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லேயே வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த தீபாவளியை முன்னிட்டு முதல்ல வர்ற 200 பேருக்கு 70% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பின் டாப்லேயே வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன். உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 கட்சி தான்ப்பா நம்மளை பொறுத்தவரையும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியினுடைய சாயத்தை பூசுவாங்க. ஆனால் இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்கே ஆகாது அப்படின்னு சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சித்தாந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் பிஜேபி கிடையாது, எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுட்டாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றது காலங்காலமாக போயிட்டுருக்கு, அவங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஎம்கேக்கு எதிராகவும் சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் செயல்படுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாங்கள் எந்த கட்சியோடையும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பித்த நிறைய கட்சிகளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் இவங்க நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகள் பிடித்து எந்த கூட்டணி வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்குண்டு, அதிகாரத்திலையும் பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை தான், அவங்களுடைய கட்சியை தான் இவர் வந்து அந்த மாநாட்டிலே வந்து இன்வைட் பண்ணுறது அவங்களுடைய கட்சியை தான். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து நிறையா மேடைகளில் சொல்லியிருக்காங்க, ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ திருமாவளவன் அவர்களை இவங்க வந்து ஸ்டேஜ்லேயே வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பெண் தலைவியாக இருந்த இந்த அஞ்சலை அம்மாள், ஏன்னா நமக்கு வந்து பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள், வேலுநாச்சியார் அவர்கள், அவங்களை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளுடைய பாடப்புத்தகத்திலே வந்திருக்கு. அஞ்சலை அம்மாள் அவங்கள பற்றி பாடப்புத்தகத்தில் வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கூகுளில் லாஸ்ட்டு 2-3 நாளில் இந்த அஞ்சலை அம்மாள் யார் அப்படின்ற தேடுதல் வந்து அதிகமாகிருக்கு. நீங்கள் இந்த அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுத் இந்தியாவில் கடலூரில் பிறந்து சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க போராடின முதல் பெண்மணி. அதுவும் இந்த சிப்பாய் கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு காரணமாக இருந்த ஜேம்ஸ் நீல் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரனுடைய சிலை இங்கே இருந்துச்சுங்க, சென்னையில் இருந்துச்சு. அதை உடைத்து எரிந்து ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு அடி வாங்கியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஜெயிலுக்கு போன பெண்மணி, சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போய் டெலிவரிக்காக வெளியே வந்து அப்புறம் குழந்தையை பெற்றுக்கிட்டு மறுபடியும் குழந்தையோட ஜெயிலுக்கு போன பெண்மணி. அவங்களும் எங்களுடைய லீடர், அவங்களே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லும் போது இந்த கூகுளில் இந்த அஞ்சலை அம்மாள் யார் அப்படின்றது தேடுதல் அப்படின்றது அதிகமானது அப்படின்றது என்னை பொறுத்த வரையும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்லும் போது, கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன், ஒரு பாண்டிய மன்னர் இளம் வயதில் என்ன பண்ணார் அப்படின்னா போருக்கு போனார். அந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் இருக்குது. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எனக்கு நேற்றே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்கிறாரே, விஜய் நான் சொல்கிறாரே அந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ அந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தலையாலங்கானத்து போரில் நெடுஞ்செழியன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னர் அவர்கள், அவங்க அப்பா வந்து தவறி போயிடுறாங்க. தவறி போனோடனே சுற்றி இருக்கிறவங்களாம் போருக்கெலாம் போகாத, போர் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கரமானது, கொடுமையானது, அதெல்லாம் உன்னையால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை சொல்கிறாங்க. அந்த சிறுவன் கெட்ட பையன் சார் அந்த சிறுவன் சொல்கிறாங்கல்ல, அந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் சொல்கிறதையும் கேட்காம போருக்கு போரிட்டு அந்த தலையாலங்கானத்து போரில் வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாண்டிய மன்னன் அவர்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று அவங்கள பற்றியும் கூகுளில் தேடுதல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாச்சு, அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். நான் என்ன நினச்சேன், 4 மணிக்குன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 6 மணிக்கு தான் வருவாங்கன்ற மாதிரி தான் எல்லா நியூஸ் சேனலும் சொல்லப்பட்டது. அப்படி தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லியராகவே வச்சிடலாம், ஏன்னா ஏர்லியராக வச்சாதான் இந்த இரவு நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா முதல் டைம் வந்து நமக்கு தெரிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது 8 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. 8 லட்சம் பேர்னா இன்னும் அதிகமாக தான் வந்திருப்பாங்க, ஏன்னா அது ஓப்பனிங்லேயே 8 லட்சம் பேர்னா இன்னும் அதிகமான பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ இரவு நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி அளவில் தான் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க, 4 மணிக்கே அவர் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக 4 o'clock வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டார். என்ட்ரி ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்தார். அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்தார், ஓடி வந்தார். வரும்போது கொடியெல்லாம் கொடுக்கும்போது அந்த கொடியெல்லாம் தான் மேலே போட்டுட்டு வந்து நின்று அந்த கூட்டத்தை பார்த்து கண்கலங்கி நின்னார். நம்மளை நம்பி நம்மளை நேசித்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி நின்று பார்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு சில ஏவிஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபங்க்ஷனை வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவிஸ் எல்லாம் வந்து தவிர்த்துட்டு கடன்னு பேசுறது, மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 5:25 கிட்ட இவங்க பேச ஆரம்பித்தாங்க விஜய் அவர்கள். அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்கள்ட்டலாம் போய் ஒரு ஹக் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 45 நிமிடம் பேச்சு, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் ஏவி அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சன் டிவியில் வேறு படம் போடுறதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்களுடைய மாநாடு மழைன்னு நினச்சாங்க, மழை பெய்யலை. மாநாடு வந்து எவ்வளோ கூட்டம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கும் போது கூட்டமும் அதிகமாக வந்ததுனால 6 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலர் படத்தை போட்டாங்க சன் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் ஒரு சில விஷயங்கள் போச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன படம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஜெயிலரை புதுசாக அனௌன்ஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சோசியல் மீடியாவில் இந்த ஒரு வெர்ஷனும், ஏன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யோசிப்பாங்க, டிஆர்பின்னு ஒரு விஷயம் யோசிப்பாங்க. எல்லாரும் வந்து மாநாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து அரசியல் வேணாம், வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஜெயிலரை பார்க்கட்டும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாநாட்டை பார்க்குறத தவிர்த்து ஜெயிலர் படத்தை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காகவும் போட்டிருக்கலாம். ஸோ இந்த விஷயமும் நேற்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக தான் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா அஜித் அவர்களோட ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஆனால் அஜித் அவர்கள் எந்த விஷயம் பண்ணல. ஆனால் அஜித் ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து போர்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி அரசியல் பயணத்துக்கு போகிற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கோட் படத்தை வந்து துப்பாக்கி கையில் ஒப்படைச்சாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்விட்டரில் வந்து விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அது தவிர்த்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது சூரிய அவர்கள் அப்புறம் சசிகுமார் அவர்கள் இவங்க 2 பேரும் வந்து ட்விட்டரில் வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய நண்பர் பட்டாளம் வந்திருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமன் அவர்கள் மட்டும் வந்திருந்தாங்க, சஞ்சய் அவர்கள் கூட வரல. மேபி விஜய் அவர்கள் என்ன நினச்சிருப்பாருங்கன்னா சஞ்சய் அவர்கள் சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துடக்கூடாது, நம்மளுடைய நண்பன் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுடைய கெரியர் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினச்சாரான்னு தெரில. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஸ்ரீமன் அவர்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி பார்க்குற எல்லாருக்கும் என்ன விஜய் அவர்கள்ட்ட கேட்கணும்னு தோணியிருக்கும் அப்படின்னா, நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க, நல்ல காசு சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்திருக்கும். அந்த கேள்வியை மாநாட்டில் வந்து அவங்க வந்து உடச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் நல்லா சம்பாரிச்சிட்டு சுயநலவாதியாக இருக்கணும் அப்படின்னா இப்படியே வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டியிருப்பேன். ஏன்னா நான் என் கெரியரோட உச்சத்தில் இருந்தேன். உச்சத்தில் இருக்கும்போது படம் வேணாம், பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். ஏன்னா அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது பூத கண்ணாடி போட்டு யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு வேளை பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மைண்டுக்குள்ளே வரும். அதெல்லாம் யோசிக்காமல் மக்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும், நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து மக்களுக்கு நான் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அவ்வளோ பணம், அந்த புகழ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னை கூத்தாடின்னு சொல்லலாம், ஏன்னா எனக்கு வந்து இந்த அவமானம் அசிங்கம் அப்படின்றதெல்லாம் புதுசு கிடையாது. நான் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவமானம் நடந்தது. என் உருவத்தை பார்த்து, மூஞ்சியை பார்த்து, முடியை பார்த்து, நடையை பார்த்து ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கெரியரோட பிகினிங்கில் சினிமாவில் இப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உழைச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்ல நடிகனாக மாறினேன். நல்ல நடிகனாக மாறி ஒரு ஸ்டாராக மாறினேன். இன்றைக்கி நல்ல தலைவனாகவும் என்னால் மாறுறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு மட்டும் இது நடக்கலை, எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்தது, என்டிஆர் அவர்களுக்கும் நடந்தது. இந்த அவமானத்தெல்லாம் மீறி வருவேன். ஏன்னா இது எல்லாரோட கேள்வியாக இருந்தது. எதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கும்போது, இவ்வளோ சம்பாதிக்கும் போது ஏன் வந்தீங்க அப்படின்னா நான் சுயநலமாக இருக்க விரும்புகிறேங்க, நான் காசுக்காக வரல,
சோசியல் காஸ்க்காக தான் வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருடைய மனசில் இருந்த கேள்வியையும் அந்த மாநாட்டில் வந்து உடைச்சிட்டாங்க. எல்லாருமே சொல்கிறது, எப்பா நீ அரசியலுக்கு குழந்தப்பா அப்படின்னு தான் நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் குழந்தை தான், அரசியல்ன்றது பாம்பு தான். ஆனால் ஒரு குழந்தை வந்து பாம்பை தெரியாது, பயப்படாது, அது பயப்படாத குழந்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மற்றவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான்ப்பா பதில் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை பொறுத்தவரையும் வந்து 3D தான்ப்பா, டீசென்ட் டாக்கு, டீசென்ட் அட்டாக்கு, ஆனால் அதே நேரத்தில் டீப்பாகவும் இருக்கும், மற்றவங்களும் வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொள்கைகள் தான் தலைவர்கள் தான் சொல்லணுமா, மற்றவங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிற இன்னொருத்தவங்க தான் கொள்கைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்னதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மெயினாக நம்மளுடைய அம்பர்லாம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். கல்வி, சுகாதாரம், அப்புறம் குடிநீர், இது வந்து எல்லாருக்கும் சரியாக கிடைக்கிறதுக்கு நம்ம கட்சி வந்து எல்லா வேலைகளையும் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதியவர், பெண்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பை நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம். அப்புறம் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படின்றதும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த மீன் பிடிக்க சொல்லித்தரணும்னு சொல்லுவாங்க, மீன் பிடிக்க முடியாதவங்களுக்கு மீன் பிடிச்சும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது நம்ம அரசியலில் வந்து, இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து சொன்னது மட்டும் இல்லாமல், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தங்கச்சி வித்யா அவங்க தவறி போனது இன்னும் என் மனசில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் வந்து இருக்குது. ஏன்னா வித்யா அவங்களுடைய தங்கச்சியினுடைய மறைவு தான் அவங்களுடைய பொண்ணுக்கு கூட திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகார்த்தமாக தான் வச்சுருப்பாங்க விஜய் அவர்கள். ஸோ வித்யாவினுடைய மறைவு என்னை எவ்வளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அதே அளவுக்கு அனிதாவினுடைய மறைவும் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பெண்களுக்கான முன்னுரிமை நம்ம கட்சியில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மேடையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மேடை அந்த போடியமில் மட்டும் நின்று பேசாமல் நடுவில் மைக்கை பிடிச்சி வந்து பேசினாங்க, இங்கிட்டும் நடந்துட்டுலாம் வந்து பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஏவியை அவங்க வாய்ஸ்லேயே வந்து ப்ளே பண்ணாங்க. கொடி என்ன சொல்லுது, கொடி ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணோம், பேர் ஏன் இதை சூஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஜென்ரலாக வந்து கட்சி கொடியில் இந்த ரெட்டு அப்படின்றது ஏன் வைப்பாங்க அப்படின்னா, அது புரட்சியிலேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்களை அந்த கலர் சொல்லுது. அதை தாண்டி அதனுடைய வேவ்லென்த் அதிகம், அலைநீளமும் அதிகம். ஏன்னா புரட்சி, கட்டுப்பாடு, இப்படி நிறையா விஷயங்களை அந்த சிவப்பு கலர் சொல்கிறதை தாண்டி அலைநீளம், அதனால தான் வந்து சிக்னலுக்கு வந்து ரெட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் வந்து தெரியும். அப்போ அந்த ரெட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அப்புறம் எல்லோ, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கருப்பு சிவப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை டாமினேட் பண்ணும்போது இவங்க எல்லோ அப்படின்றது, ஏன்னா எல்லோவும் பார்த்தீங்கன்னா அதில் புத்துணர்ச்சியிலேருந்து நிறைய சைக்காலஜிக்கல் ரீசன் இருந்தாலும் அந்த ரெட்டு எல்லோ அப்படின்றது தூரத்தில் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த கட்சி கொடியை வந்து வச்சுருப்பாங்க. மதம் பிடித்த யானைகளை இந்த யானை அடித்து துரத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்டெரக்டாக வந்து சொன்னார் நேற்று அந்த ஏவியில். அது உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அப்புறம் வாகை பூன்றது வந்து மன்னர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மட்டும் போட்டு வரமாட்டாங்க, வாகை பூவை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒரு சில மன்னர்கள் போருக்கு போகும்போதே வந்து இந்த வாகைப்பூவோடு தான் போவாங்க, ஏன்னா வெற்றி பெற்றுவோன்ற நம்பிக்கை, ஏன்னா நம்பி நடப்போம், நம்பிக்கையோடு நடப்போம் அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயம் விஜய் அவர்கள். அப்போ வாகைப்பூவை வச்சதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாகவும் இதை சொல்லி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் நேற்று மாநாட்டில் அவங்க பேசின விஷயங்களில் நான் அனலைஸ் பண்ணி சொன்னதெல்லாம் இதுதான். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நேற்று மாநாட்டில் நடந்த விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. Thank you so much. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீ